கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய அருமும் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமேன். இந்த கருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக்கி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த பரிசுத்த நாளிலே நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை வழிபட்டு ஆண்டவருடைய கரத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாம் வல்ல இறைவன் அருளையும் கிருபையும் சமாதானத்தையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்த தேவனே, தர்மியான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 8ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகும். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, ஆராதனை வழி நிகழ்வின் வாயிலாக நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். இம்மட்டும் எங்களை காத்த தேவன் தொடர்ந்து இம்மானுவேலராக எங்களோடு பயணித்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற நேயர்களை கண்ணோக்கி பாரும். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகளை உமது பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதம் நடைபெற அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எங்கே 2-3 பேர் கூடிய நாமத்தை துதிக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நிகழ்ச்சியிலே இருப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். நீர் வழிநடத்தும் கர்த்தாவே, இந்த பாதையிலே வழிநடந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடுவனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணைய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ணங்கடவும் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியோடு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள் குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை உண்மையாய் அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டுள்ளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 முடிய. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக்கி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனமாக பொதுவான பாடல்களில் துதிசை நீ மனமே துதிகளை பாடியே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். துதிகளை பாடியே
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் அருட்திரு கே.எல். லூத்தர் ஐயா அவர்கள். அருட்திரு கே.எல். லூத்தர் ஐயா அவர்கள் தம்முடைய போதக பணியை ஆற்றி வருகின்றார். அவர் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்போமாக. அன்பிற்கினிய ஃபீபா வானொலி நேயர்களாகிய உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆராதனை வேலை நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக எண்ணி இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வாசிக்க கேட்ட திருமறை வாயிலாக கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள் யார் என்பதை தெரிந்து கொள்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் மிகவும் நேர்த்தியாக கடவுளின் பிள்ளைகள் வாழ்வில் காணப்படும் வாழ்க்கை நெறிமுறைகளை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அவைகளை இந்த நாளின் நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி கடவுளின் பிள்ளைகள் அன்பிலே நடக்க வேண்டும், அதாவது அன்புடன் வாழ வேண்டும். இந்த அன்பு மனுஷீக அன்பல்ல, இது தெய்வீக அன்பு. இந்த அன்பிற்குத்தான் இன்று அதிக பஞ்சம். குடும்பத்திலே, நாம் பணி செய்யும் இடங்களிலே, நாம் ஆராதிக்கும் இடங்களிலே இந்த அன்பு காணிக்கையை போல ஒப்படைக்க வேண்டிய அன்பு, நன்றி அறிதல் உள்ளத்தோடு வெளிக்காட்டப்பட வேண்டிய அன்பு, இது பலியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அன்பு. இந்த அன்பு உப்பை போன்றது, மறைந்திருந்து நற்காரியங்களை செய்யும். இந்த அன்பு அனைவருக்கும் உப்பை போன்று சுவை கொடுக்கும். இந்த தெய்வீக அன்பு உப்பை போன்று கெட்ட காரியங்களை தடுக்கும். இந்த அன்பு கொண்டவர்கள் புத்தியீனமான பேச்சை வெறுப்பார்கள். இந்த அன்பை பெற்றவர்கள் நிச்சயம் பொருள் ஆசை இல்லாதவர்களாக மகிழ்ந்திருப்பார்கள். அன்புடையரே, இந்த அன்பு என்னும் பண்பை நடைமுறை வாழ்வில் வெளிப்படுத்தி கடவுளின் பிள்ளைகளாய் வாழ முன்வருவோமா? இரண்டாவதாக, கடவுளின் பிள்ளைகள் என்றுமே வெளிச்சத்தில் நடப்பார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி கடவுளின் பிள்ளைகள் யாவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மட்டுமே செயல்படுவார்கள். அவர்களின் கிரியைகள் கலங்கரை விளக்கின் செயல்பாடுகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. எவ்விதம் கலங்கரை விளக்கானது கடலில் வழிதப்பி திரிபவருக்கு கரையை சுட்டி காட்டுமோ, அவ்வண்ணமே வெளிச்சத்தின் பிள்ளைகள் தத்தளிக்கும் சூழலில் இருப்பவர்களை சரியான நிலைக்கு கொண்டு வருவார்கள். வெளிச்சத்தில் நடப்பவர்கள் அந்தகார நடவடிக்கைகளை புறம் தள்ளுவார்கள். அன்புடையரே, உங்கள் வாழ்வில் அந்தகாரமான செயல்கள் புறம் தள்ளப்பட்டுள்ளதா? சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை கரை சேர்க்கும் ஒரு கலங்கரை விளக்காக உள்ளதா? கொஞ்சம் நிதானித்து பாருங்களேன். பிரியமானவர்களே, வெளிச்சத்தின் பிள்ளைகளான நாம் என்றும் பிரகாசிப்போம். என்றும் நானே ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன நாதர் இயேசுவை பின்பற்றுவோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழும்போது சிலருக்கு நம் வாழ்க்கை எச்சரிப்பை கொடுப்பதாகவே இருக்கும். அதனால் நாம் வெறுக்கப்படலாம். ஆயினும் வெற்றி வேந்தர் இயேசு நம்முடன் இருக்கிறார் என்ற உண்மையின் அடிப்படையில் வெளிச்சத்தின் பிள்ளை என்ற அடையாளத்துடன் மட்டுமே வாழ அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, கடவுளின் பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த உண்மைதான் வலியுறுத்தி பேசப்படுகிறது. ஞானம் உள்ளவர்கள் என்றுமே
நாட்களை வீணாக செலவழிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு நேர்த்தியான காரியங்களை செய்வார்கள். வாய்ப்புகளை பயன்படுத்தி வல்ல தேவனின் நோக்கங்களை மட்டுமே நிறைவேற்றுவார்கள். அன்பானவர்களே, தாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் நேரத்தை அல்லது காலத்தை வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சவுல் துவக்கத்தில் காலத்தை நேர்த்தியான வகையில் பயன்படுத்தி தனக்கு பணிக்கப்பட்ட கடமைகளை செய்து முடித்தார். ஆனால் பின்னர் சவுல் தாவீதை பழிவாங்கும் நோக்கத்துடன் வாழ்ந்தாரே தவிர தன் முன்னிருந்த ராஜ்யத்தை மேம்படுத்த முயற்சிக்கவில்லை. அவர் தன் ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு பதிலாக, தன் குடும்பத்தை சீர்தூக்கி பார்ப்பதற்கு பதிலாக பகைமை என்னும் தன் வாழ்க்கையிலே இருளான சூழலுக்குத்தான் நேரத்தை செலவழித்தாரே தவிர நன்மையான காரியத்திற்கு நேரத்தை செலவழிக்கவில்லை. தன் குடும்பத்திற்கு நேரத்தை செலவழிக்கவில்லை. தன் ராஜ்ய மக்களுக்காக அதிகம் பிரயாசப்பட்டதாக வேதம் கூறவில்லை. பிரியமான நேயரே, கடவுளின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நேரத்தை சரியாகவும் ஞானமாகவும் பயன்படுத்துவர்களாக இருப்போம். அவ்விதம் நாம் நேரத்தை சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் அநேக மக்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க நாம் முயற்சி செய்வோம். அநேக மக்களுக்கு நம் பெருமைக்காக அல்ல, கடவுளின் பெருமைக்காக நன்மை செய்து கொண்டே இருப்போம். ஞானமுள்ளவர்களாக நாம் வாழ்கிறோமா என்பதை சற்றே சீர்தூக்கி பார்ப்போம். நான்காவதாக, கடவுளின் பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு நடக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இந்த உண்மையை மிக நேர்த்தியாக எடுத்துரைக்கிறது. கடவுளுக்கு பயப்படும் கடவுளின் பிள்ளைகள் என்றுமே மதுபானங்களால் நிறைந்திருக்க மாட்டார்கள். மாறாக துதியினால் நிறைந்திருப்பார்கள். எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவார்கள். அவ்விதமாக வாழ்பவர்களே தெய்வ பக்தியோடு நடக்கும் கடவுளின் பிள்ளைகள். வனாந்தர பயணத்தில் இஸ்ரேல் மக்கள் கடவுள் செய்த அநேக நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்காமல் அவர்கள் முறுமுறுக்கவே செய்தார்கள். கடவுள் பாராட்டின மேன்மையான செயல்களுக்கு முன் தங்களை தாழ்த்தாமல் தீய சிந்தனைகளால் நிறைந்திருந்தார்கள். இதனால் அவர்களில் அநேகர் கடவுளின் பரிசாகிய கானான் தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. உதாரணமாக, ஆண்டவர் கொடுத்த மன்னாவை அவர்கள் புசிக்கும் போது, அவர்கள் சாப்பிடும்போது ஆண்டவருக்கு துதி சொல்லவே இல்லை. எங்களுக்கு இந்த மன்னா மட்டும்தானா? வேறு உணவு எங்களுக்கு தரப்படாதா? விவசாயம் பண்ணாமல் தங்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே கடவுள் கொடுத்த அந்த விசேஷித்த உணவை அவர்கள் புசிக்கும் போது, சாப்பிடும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லவே இல்லையே. தேவ மக்களே, அருமையான நேயரே, நம் வாழ்க்கையிலே கடவுளுக்கு எத்தனையோ துதிகளை ஏறெடுக்க வேண்டும். ஆனால் நாமோ முறுமுறுத்து கொண்டே அல்லவா இருக்கிறோம். இந்த புதிய வாரத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே பரிசாக தந்திருக்கிறாரே, நாம் அவருக்கு துதி செலுத்த வருவோம். அன்பான நேயரே, கடவுளின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருக்கு பயந்து நடக்கும்போது இயல்பாகவே அவரை துதிப்போம். அவரை தூசிக்க மாட்டோம். அவரை புகழுவோம். என்றுமே அவரை நினைத்து புலம்ப மாட்டோம். ஆம், கடவுளின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அன்பில் நடப்போம். இரண்டாவதாக படித்துக் கொண்ட காரியம் என்ன? வெளிச்சத்தில் நடப்போம். மூன்றாவதாக நாம் தெரிந்து கொண்ட காரியம் என்ன? ஞானமுள்ளவர்களாய் நடப்போம்.
கடைசியாக நாம் தெரிந்து கொண்ட காரியம் என்ன? தெய்வ பயத்தோடு நடப்போம். ஆம், அவ்விதமான வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் பின்பற்றும் போது நிச்சயம் கடவுளின் ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவரோடும் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். ஜெபம் செய்வோம். அன்பான தெய்வமே, எங்கள் நல்ல ஆண்டவரே, உம் திருமைந்தன் இயேசுவின் மூலமாக உம்மண்டை வரவும் உம் பிள்ளைகளாய் மாறவும் நீர் துணை புரிந்ததற்காக நன்றி. இந்த புதிய வாரத்திலும் எங்கள் அனைத்து செயல்பாடுகளிலும் நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை பிரதிபலிக்க உதவும். பலவீனமானவர்களுக்கு பலத்தை தாரும். பலவிதமான கஷ்டங்களில் தத்தளிப்பவர்களை கரை சேரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அருட்திரு கே. லூத்தர் ஐயா அவர்களுக்கு நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய போதக பணியையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுபனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாதை காட்டும் மா யெகோவா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Na
வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். 8ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகும். இந்த ஓய்வு நாளிலே ஆராதனை வேளை நிகழ்விலே இணைந்து உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஸ்லாக்கியத்தை தந்திரதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் கர்த்தாவே, எங்கள் தேவைகள் இன்னதென்று நாங்கள் சொல்வதற்கு முன்பே நீர் அறிந்திருக்கின்றீர். 38 ஆண்டு காலங்கள் ஒருவரும் உதவி செய்யாத இருந்த அந்த மனுஷனை பார்த்து அவனுக்கு சுகத்தை மட்டுமல்ல புது வாழ்வையும் தந்த தயவுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த சத்தியத்தை கேட்டு நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோடு கர்த்தர் எங்களையும் நினைத்தருள்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்க அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இப்பொழுதுமாக நம்முடைய சமூகத்திலே தங்களுடைய தேவைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் நம்பிக்கையோடு காத்திருக்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். வியாதியில் இருப்பவர்களுக்காக, சுகவீனத்தில் இருப்பவர்களுக்காக, குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, கல்விக்காக நம்முடைய சமூகத்திலே தங்கள் விண்ணப்பங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் கர்த்தர் ஏற்ற சமயத்திலே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றபடி வேத வாக்கின்படியே நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த ஆராதனை நிகழ்வின் வாயிலாக அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரங்களை சொல்லுகின்றோம். அற்புதங்களுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். நீ செய்யப்போகின்ற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரங்களை சொல்லுகின்றோம். கர்த்ததாமே ஒவ்வொன்றையும் செய்து முடிப்பதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரத்தை எடுத்து இவை அனைத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்டிருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்துடனும் பிறருக்கின்ற எல்லா நன்மைகளுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.